நம்ம நிறைய வித்தியாசமான ஹாரர் படம் பார்த்திருப்போம். ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம முகத்துல கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இல்லாம வரதா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்ல. அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிற ஒரு பேய் 4 பெண்களை பாடாப்படுத்திட்டு இருக்கு. அதை பத்தின ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, 4 பொண்ணுங்க ஒரு வீட்டுல ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்ல வந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாக்குறாங்க. அந்த வீடியோல என்ன போட்டிருக்குன்னா, ஸ்லெண்டர் மேனுங்கிறவனை நீங்க சம்மன் பண்றீங்க, ஒரு 3 சவுண்ட் கேட்கும், அந்த 3 சவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடியும். இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது. அவங்களுடைய ருட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த 4 பேர்ல ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிறாங்க. ஃபேமிலி பிரச்சனைனால தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சாதாரணமா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு காணாம போனது காரணமே இந்த ஸ்லெண்டர் மேனுங்கிறவன் தான். அந்த பொண்ணை தேடி மீதி இருக்கிற 3 பேரும் ட்ரை பண்ணும்போது திரும்பவும் அவங்க அந்த டிஃபரெண்டான ஸ்லெண்டர் மேனுங்கிறவனால பாதிக்கப்படுறாங்க. அந்த முயற்சியில ஒரு விஷயம் வெளியே வருது. அது என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் கண்டினியூஸா காணாம போயிட்டே இருக்காங்கன்னு. உண்மையிலே இந்த ஸ்லெண்டர் மேனுங்கிறவன் யாரு, எதனால வீடியோ பாக்குற எல்லாரையும் அவன் தூக்கிட்டு இருக்கான், இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் உயிரோட இருந்தாங்களா இல்லையா, அந்த தொலைஞ்சு போன பொண்ணோட நிலைமை என்னாச்சு, இது எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமான த்ரில்லர் ஜானர்ல சொல்லியிருக்கிற இந்த படம் தான் ஸ்லெண்டர் மேன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்லெண்டர் மேன் படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.